ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கோட்டையில எக்ஸாம் 5 மார்க் 5 மார்க் எழுதுறதுக்கான வழிகள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குப்பா. ஸோ உங்களுக்கான போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும் கோட்டையிலைக்கு. உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியாக இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணிட்டு போனால் ஒன்றுமே புரியாது. நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா தான், ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் கவனிச்சிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, எதெல்லாம் பார்க்கணுங்கிறது புரியும். தயவுசெய்து நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 7 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸு கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் 10th 11th ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி நீங்கள் 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணணும். யாரும் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, அதனால தான் உங்களுக்கு கஷ்டமாக தோணுது. முடிக்க போர்ஷன்ஸ் முடிய நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும் சைட் பை. பட் யாரும் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் அவங்க ஸ்பீடுக்கு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் எடுத்து ஒரு முக்கியமான சம்ஸையாவது ஒர்க் அவுட் பண்ணணும். யாரும் பண்ணுறதில்ல, அதனால தான் உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமாக தெரியுது. பட் இருந்தாலும் நல்ல 11th படித்தா தான் 12th மார்க்கு. ஸோ அதுக்காண்டியாவது ஒழுக்கமாக படிங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 11th ஒரு 5000 லைக் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் தெரிய வைங்க. ஓகே, சாப்டர் 1ல் 2 5 மார்க்கும் அது கேட்டுருவாங்க. அப்போது 1.1ல் இந்த 3 கணக்கு நல்லா பார்த்துக்க. 1.2ல் ரிலேஷனில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் புரிஞ்சு போட்டால் ஈஸி தான். 1.3ல் கண்டிப்பாக வரக்கூடிய சம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது சாப்டர் 1. இது படித்தா போதும். சாப்டர் 2ல் 2.4ல் 4th ஒன் எக்ஸாம்பிள் 2.19 2.8 ஃபுல்லாக படிக்கணும். எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயும் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வைங்க. இங்கே நான் போட்டிருக்க சம்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 2.11ல் 7 சம், 2.12 லாகரிதம்லேயும் ஒரு 5 மார்க் கேட்டே இருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது கோட்டையில அல்ஜிப்ராவில். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்தியஸ்ட் சாப்டர் நினைக்கிறீங்க. நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸில் மட்டும் 5 மார்க் பார்த்தீங்கனாலே போதுமானது. லாகரிதமில் இருக்கிறதே ஒரு 6 சம் 7 சம் தான். பார்த்துருங்க, கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். ஸோ சாப்டர் 2 அவ்வளோதான். அடுத்தது சாப்டர் 3 பெரிய சாப்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வீக்காக இருக்கேன்னா இந்த மஞ்சள் கலரில் பாக்ஸ் பண்ணிக்கிறது மட்டும் படிச்சுட்டு போ. 3.3ல் 2 சம்மு, 3.4ல் 5 சம்மு, 3.5ல் இந்த 3 சம்மு. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் நேப்பியர் ஃபார்முலா வித் ப்ரூஃப். நேப்பியர் ஃபார்முலா ப்ரூஃபோடு சேர்த்து படிக்கணும். பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 135 136 பேஜ் நம்பரில் இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம்னு சொல்லலை, முடிஞ்சளவு படிங்க. ஏன்னா நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். 3.1ல் 7 சம்மு, 3.5ல் இந்த எக்ஸாம்பிள் 2, 3.7ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 3.9ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 சம்மு. முடிஞ்சளவு பாருங்கள். முடியாதவங்க இந்த பாக்ஸ் போட்டது மட்டும் பாருங்கள், ஏன்னா பெரிய சாப்டரில். ஸோ அதனால் நல்லா படிக்கிற பசங்க எல்லாமே பாருங்கள். நான் கொடுத்துருக்க எல்லாமே பாருங்கள். சாப்டர் 4ல் இருக்குது 4.3ல் 5 மார்க் இருக்குது. ஆனால் அது ஒமிட் பண்ணால் கூட 4.4ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனில் எக்ஸசைஸில் இந்த சம், எக்ஸாம்பிள் இந்த சம் கட்டாயமாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சம் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்குது. தயவு செய்து போட்டு பாருங்கள். ஏன்னா 4.4ல் கண்டிப்பாக ஒரு சம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வருது, அதனால் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. சாப்டர் 5ல் அதுலேயும் 2 5 மார்க் கேட்பான். குட்டி சாப்டர். 5.2ல் ஒரு 5 கணக்கு, 5.3ல் 2 கணக்கு, 7வது கணக்கும் பார்க்குறது நல்லது தான். 5.4ல் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு சம் வருது. கியூப் ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது. கியூப் ரூட் ப்ளஸ் கியூப் ரூட்டுன்னு ஒரு சம் இருக்குது. கண்டிப்பாக அந்த சம்லேருந்து ஒரு சம் வரதான் போகுது. இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்க 8 9 10 சேர்த்தி பாருங்கள். ஓகேவா? சாப்டர் 5ல் இவ்வளோ தான். சாப்டர் 6மே பெரிய சாப்டர். ஆனால் பாருங்கள், 6.4ல் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 6.4ல் இந்த 5 கணக்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். அப்புறம் எக்ஸாம்பிள் இந்த கணக்கு முடிஞ்சால் இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. 6.3ல் 11th சம் ஈஸி தான். 6.1ல் ஒரே ஒரு சம். 6.2ல் கொலிநீர்னு ஒரு சம் இருக்கும். 6.9 எக்ஸாம்பிளும் 10th சம்மும் கொலிநீர் 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நார்மல் ஃபார்முக்கு மாற்றுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. சேஞ்ச் இன்ட்டு நார்மல் ஃபார்ம், சேஞ்ச் இன்ட்டு அந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம்ன்ட்டு இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி தான் இங்கிருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 6th சாப்டர் கரெக்டாக சொல்லிடலாம் இதில் வரும். நான் அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதையாவது ஒழுக்கமாக படிங்க போதும். ஸோ 5 மார்க் 7மே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க் 3 மார்க் வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கான 5 மார்க்ஸும் போட்டுறேன். உடனே டக்குன்னு 2 மார்க் 3 மார்க்கும் போட்டுறேன். 12th ஸ்டாண்டர்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியும், நான் போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், நான் எந்த வீடியோ போட்டாலும் பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணிட்டு போனால் ஒன்றும் புரியாது. நான் எதாவது கிறுக்கியிருப்பேன். நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா தான் அது என்னென்னு புரியும். ஓகேவா? நிறைய வீடியோக்கள் வரப்போகுது 11th ஸ்டாண்டர்டுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் கூட இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.